புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அன்பு தெய்வமே, இதோ நற்கருணை என்கின்ற இந்த ஒப்பற்ற திருவருள் அடையாளத்திலே எங்களுக்காக வந்து தங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவரே, உயிரோடு இருக்கிற எங்களது இயேசுவே, எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக, இதோ நாங்க ஏங்கி எதிர்பார்த்து கேட்பதையெல்லாம் கொடுக்கணும் என்பதற்காக இந்த அற்புதமான நற்கருணையில காத்து கொண்டிருக்கிற இயேசுவே, இதோ இந்த நாள்ல உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருத்தரையும், இவங்களது குடும்பங்களை, இவங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை, இவர்களது ஏமாற்றங்களை, எதை எதிர்பார்த்து இதோ இந்த அற்புதமான திருத்தலம் தேடி வந்திருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது ஐயா, ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஐயா. நல்ல வேலை கிடைக்கல, நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு அமையவே இல்லை, எங்களது பயணங்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்குது. இன்னைக்கு வேலைக்கு போகிற என்னுடைய கணவனும் மனைவியும் பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு ஒரே பதபதப்பா இருக்குது ஆண்டவரே. எங்களது குழந்தைகள் வாழ்க்கையில எங்க தோத்துருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீங்க உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய இந்த நற்கருணைக்கு முன்பாக வந்து ஒன்று கூடி இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உலகெங்கும் ஆளுகிற ஏராளமான மாதா தொலைக்காட்சி நேயர்களை தொலைக்காட்சியின் வழியாக, இன்னும் பல்வேறு ஊடகங்களின் வழியாக உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை கடந்து, எங்களுடைய பலவீனங்களை கடந்து எங்களை அன்பு செய்கிற எங்களது இயேசுவே, எங்களது ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ எங்களது சகோதர சகோதரியோடு ஏராளமான பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், யார் எங்களுடைய வாழ்க்கையில பெரும் துணையா இருப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்களே இன்னைக்கு எங்களுக்கு எதிராக நின்று எங்கள் மீது ஏராளமான போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த வாழ்க்கையில நான் தளர்ந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களது சிந்தனை, சொல், செயல் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான திருத்தலத்தை நாடி தேடி வந்த
ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வாதமா மாத்தி இன்னைக்கு எங்களை அனுப்பி வைங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் எண் 14 எழுத நின்று நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. பிரியமானவர்களே, இதோ நான் வாழ்ற இந்த உலகத்துல பொன்னையும் பொருளையும் மண்ணையும் மனிதர்களையும் நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆராதனைக்கு உரியவர், நம்முடைய அன்பை கடந்து நிற்பவர் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய ஆராதனை நாயகன், நற்கருணை நாயகன் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இதோ நம்முடைய ஆராதனை நாயகருக்கு, நம்மை அன்பு செய்து நமக்காக உயிர் தந்த இந்த நல்ல தெய்வத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆண்டவரே, இந்த உலகத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அவையா. அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வேற வேறையா இருக்குதப்பா. இதோ நான் பணம் வச்சிருக்கிற போது என்கிட்ட ஒரு மாதிரி பழகிறாங்க, நான் பொருள் வைத்திருக்கிற பொழுது வேறு போல பழகிறார்கள். ஆனா அவர்கள் எல்லோரையும் விட, அந்த 1000 பேரை விட, அந்த 1,00,000 பேரை விட, அந்த கோடி நபர்களை விட, ஏன் இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்களை விட நீர் எவ்வளவோ சிறந்தவர். எங்களது விடிவெள்ளியே, எங்களது நம்பிக்கையே, எங்களது பிரியமானவரே, என்றும் என்றும் உம்மை தொழுகிறோம், தொழுகிறோம் ஆண்டவரே, தொழுகிறோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர்
தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துல மக்கள் எல்லோரும் போற்றுகிற தெய்வமாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் மகிமையின் தெய்வமாக இருக்கிறீர். இதோ நாங்க முழங்கால் படி போட்டு உம்மிடம் கேட்கிற பொழுது எங்கள் மீது பேரன்பு கொண்டவராக, பேர் இரக்கம் கொண்டவராக எங்களுக்கு எல்லாமே கொடுக்கிறீங்களே. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்போம், மகிழ்ச்சியோடு உமக்கு முன்பாக கொண்டாடுவோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் இயேசுவே, மகிமையின் தேவன் நீரே. ஆமென், ஆமென். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நிலையாதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பொன்னையும் பொருளையும் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். மண்ணையும் மனிதரையும் நம்பி நம்பி ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல முடிவில்லாத வாழ்க்கைய நீங்க தான் மட்டுமே தர முடியும். ஆண்டவரே, இதோ அதுக்காக நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களது வாழ்க்கைக்காக, உங்களது வருகைக்காக எங்களது வாழ்க்கையை நாங்க ஆயத்தம் பண்ணிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தயாரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, 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 ஒவ்வொரு நாளும் உங்களை நான் வணங்குவேன், உங்களை ஆராதிப்பேன். அந்த அற்புதமான வாழ்க்கையை சுவைப்பதற்காக, முடிவில்லாத வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக உங்களோடு இருப்பையா, உங்களோடு இருப்பையா, உங்களோடு இருப்பேன், உங்களோடு இருப்பேன். முடிவில்ல வாழ்வினை அருள திரும்பவும் வருவேனென்றே. முடிவில்ல வாழ்வினை அருள திரும்பவும் வருவேனென்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆமென், ஆமென். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. இரு கரங்கள் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
நற்கருணைக்கு முன்பாக ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த மக்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கணவனை, மனைவியை, எங்களது குழந்தைகளை, பெற்றோர்களை, எங்களது உடன் பிறந்தவர்களை, உறவினர்களை எல்லாரையும் இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆண்டவரே. ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உம்மை தொழுதிடுவே. எனக்கு யாருண்டு? யாருமே இல்லையா. உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. தேவையெல்லாம் நீர்தானையா, என்னுடைய தேவை நீங்க தான் இயேசுவே. ஆசையெல்லாம் நீர்தானையா இயேசுவே. தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. Praise the Lord. Praise the Lord. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46 முதல் 52 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற பொழுது திமோயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர்
தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவோடு எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உனது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு அந்த எரிகோ வீதிகளை நடந்து போய் கொண்டிருக்கிறார். அங்கே வழியோரம் ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் யார் அப்படின்னா பர்த்திமேயு. பிரியமானவர்களே, இங்கே என்ன ஒரு அதிசயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, மற்றவர்களிடம் கையேந்தி பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண, மிக மிக சாதாரண மனிதனுடைய பெயர் இங்கே விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதனை இங்கே அடையாளப்படுத்துகிறது என்றால், கடவுளுடைய பார்வையில் பணம் வச்சிருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருப்பவங்க தான் இங்கே எழுதி வைக்கப்படுவார்கள் என்பது அல்ல. அல்ல. நாம எல்லா இடத்திலுமே பார்ப்போம், ஒரு பெரிய மினிஸ்டர் இல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவங்களுடைய பேர் தான் கல்வெட்டில் பொறித்து வைத்திருப்பார்கள். பங்கு கோயிலா அந்த பங்கு சாமியார், ஆயர், இவர்களுடைய பெயர் தான் பொறித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் விவிலியத்துல பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல ஏழை லாசராக இருக்கட்டும், இங்கேயாக இருக்கட்டும், யார் ஒருவர் வெகு சாதாரண மனநிலையில் சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது பெயரும் கூட இங்கே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ தேவையில் இருக்கிற இந்த பர்த்திமேயு என்கிற ஒரு பிச்சைக்காரனுடைய பெயர் இங்கே கடவுள் பொறித்து வைத்திருக்கிறார். இது தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இவன் ஒரு காலத்துல இயேசுவுக்கு சாட்சியா இருப்பான், இயேசு செய்த புதுமைகளுக்கு சாட்சியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த நற்செய்தி பகுதியை எழுதிய மார்க்கு மிக தெளிவாக அவருடைய பெயரோடு கூட குறித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பொதுவாகவே ஒருவரை பெயரிட்டு அழைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவனை எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். பெயர் தெரியாதவங்களுக்கு, ஓ அவன் யாருன்னு தெரியல, அங்க ஒருத்தன் இந்த கலர் சட்டை போட்டுக்கிட்டு இல்லை கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு அங்கே நின்று கொண்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்மில் பலருக்கு பலர் யாருன்னு தெரியாது, பெயர் தெரியாது. ஆனால் ஒரு பெயர் தெரிவது அப்படிங்கிறதே இங்க அற்புதமானது. பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் தேவையில் இருக்கிறீர்களோ, எப்பொழுது கடவுளிடம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, அப்பொழுதே கடவுள் உங்களது பெயரை குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, அந்த பர்த்திமேயு என்கிற குருடன் ஒரு தேவையில் இருந்தான். எனக்கு கண்ணு தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் இருந்தான், ஒரு வேண்டுதலில் இருந்தான். அப்பொழுது அவனது பெயரை கடவுள் அறிந்தவராக தெரிந்தவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி பிச்சை எடுத்து கொண்டிருந்த அவன் என்ன பண்றான், நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்டு, இது ரொம்ப முக்கியங்க. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்,
நீங்களும் நானும் வந்திருக்கிற இந்த அந்தோணியார் திருத்தலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு கிடைக்காத கொடுப்பனை உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நானும் நிறைய நேரத்தில் வந்திருக்கிறேன். அப்படியே வந்துட்டு ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு ஒரு ஜெபமாலை வாங்கிட்டு இல்லை ஆலயத்தில் வந்துட்டு அப்படியே கடந்து போயிருப்போம், மறந்து போயிருப்போம். இன்னைக்கு எனக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு, இந்த அந்தோணியார் திருத்தலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டு, என்பதை அறிந்து உணர்ந்து, இதோ நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து உணர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிதான் அங்க என்ன பண்றான், அந்த பர்த்திமேயு இயேசுவை அறிந்தவனாக, இயேசுவை தெரிந்தவனாக, இயேசுவே பேர் சொல்லி கூப்பிடுறான். யாரோ ஒருத்தர் அங்க வந்திருக்கிறாருப்பா அப்படின்ன உடனே அவன், ஓ அவரா, யாரு அப்படின்லாம் இல்ல, இவர்தான் இயேசு. இவர் யாரு தெரியுமா? தாவீதின் வம்சம், தாவீதினுடைய மகன். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினான். பிரியமானவர்களே, இங்க என்ன தெரியுங்களாங்க, நிறைய பேர் கோயிலுக்கு வருவோம், அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு இல்லை ஒரு மெழுகுவத்தி வாங்கி வச்சுட்டு போயிடுவோம். ஒரு சிலர் கேட்டா சொல்லுவாங்க, கடவுளுக்கு தான் தெரியுமே, நாம போய் அவர்கிட்ட என்னத்த சொல்லணும். பிரியமானவர்களே, ஒரு செயலுக்காக, ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் அடம்பிடிக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். நம்முடைய கணவனோ இல்ல நம்முடைய மனைவியோ நம்முடைய குழந்தைகளோ மருத்துவமனையில் இருக்கிற பொழுது இந்த நற்கருணைக்கு முன்பாக கத்தி கதறி ஜெபிக்கிற ஒருத்தரை போய் கேட்டு பாருங்க, நீங்க உங்களை கணவர் அன்பு செய்றீங்களா, மனைவி அன்பு செய்றீங்களான்னு. அதுதான் அன்பின் வெளிப்பாடு. உங்களது மனைவியை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் நீங்கள் கத்தி கேட்பது, கதறி கேட்பது. பிரியமானவர்களே, அப்போ இங்க இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் கத்தி கதறி ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுகிறான் என்றால் அவனுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இந்த பார்வை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவன் அறிந்தவனாக, அவன் தெரிந்தவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அதனாலதான் அவன் உரக்க கத்துனான். உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு சிலர் பேசாதிருக்குமாறு அவனை அதட்டினர், பேசாதிருக்குமாறு அவனை அதட்டினர். அன்பார்ந்தவர்களே, பெரிய பெரிய திருத்தலங்களுக்கு, வேளாங்கண்ணி, ஏன் இங்கு இன்னும் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிற பொழுது ஒரு சில நேரங்களில் வாலண்டியர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. நன்மை கொடுக்கும்போது ஃபாதருக்கு முன்பாக வந்து நிற்பாங்க, நற்கரணை எடுத்துக்கிட்டு போகும்போது ஃபாதருக்கு முன்பாக வந்து வழி விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரத்தில் எனக்கு தோன்றும், இவர்கள் இடையூறாகவே இருப்பார்கள். ஒரு அம்மா தன்னுடைய கணவனுக்காக, தன் குழந்தைக்காக அப்படியே கத்தி கதறி ஜெபிப்பாங்க. அந்த அம்மாவை அப்படியே விலக்கி விட்டுட்டு, அம்மா ஓரமாறுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தொடட்டுமே என்னுடைய ஆண்டவரை, அந்த அம்மா என்னுடைய ஆண்டவரை பார்த்து கத்தி கதறட்டுமே. இதுக்காக தான் ஒரு சிலர் வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாவே உட்கார்ந்து வந்துட்டு போவார்கள். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி பேசாது இருக்குமாறு அவர் பலர் அவரை அதட்டினாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது, ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் இன்னும் உரக்கமாக கத்தினார். அதுதாங்க, யாராவது ஒரு சிலர் கடவுள்கிட்ட நீ ஏன் போற, கடவுளுக்கு முன்பாக ஏன் இப்படி கத்துற, கடவுளுக்கு முன்பாக ஏன் இப்படி முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டுக்காதீங்க. அதுதான் இங்க உணர்த்தது. உங்களுக்கும் இந்த கடவுளுக்கும் இடையேயான உறவு அது, உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான தொடர்பு அது. என்னுடைய கடவுள், நான் கேட்பேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்மை தடுப்பாங்க. நீ எதுக்குப்பா கோயிலுக்கு போற, பேசாம இங்கேயே உட்காந்து வேண்டிக்க, இங்கேயே உட்காந்து வேண்டிக்க. அதான் மாதா தொலைக்காட்சியில அடரேஷன் வருது இல்ல, அதை பார்த்து வேண்டிக்க. பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
மாதா டிவியில் பூசை பார்த்துட்டு நற்கரனை பார்த்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு ஒருபோதும் நாங்கள் சொல்வது கிடையாது. மாதா டிவியிலேருந்து வந்திருக்கிற ஃபாதர் நான் சொல்கிறேன், உங்களது பங்கு தலங்களுக்கு போங்க, இப்படிப்பட்ட திருத்தலங்களுக்கு போங்க, உங்களுடைய நற்கருணை ஆண்டவரை நேரா பாருங்க, பங்குசாமியாரோட அற்புதமான உறவை வளர்த்து கொள்ளுங்கள், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மாதா தொலைக்காட்சி இதற்கான ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும், இதற்கான ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ இங்க என்னன்னா, மீண்டும் 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 அவன் கத்தினான். அப்பதான் இயேசு என்ன பண்றாரு, அவனை கூப்பிடுங்கள், அவனை கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, அந்த பர்த்திமேயு என்கிற குருடனுக்குள் இருந்த அந்த ஆர்வம், இயேசுகிட்ட நான் போகணும், இயேசுவிடம் நான் பேச வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருந்தா, இன்னைக்கு நற்கருணையில் இருந்து கொண்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் பெயர் சொல்லி அவரை கூப்பிடுங்கள் என்று அழைக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ இதோ இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிடணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவங்களை யாரையும் கண்டுகொள்ளாமல் நான் என்னுடைய ஆண்டவர் இயேசுவோடு பேசுவேன், அவ்வளவுதான். கத்திதான் பேசணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய கண்களாலும் பேச முடியும், என்னுடைய கண்ணீராலும் பேச முடியும், என் கைகளாலும் அசைத்து பேச முடியும். இதுதாங்க நம்பிக்கை. அவரை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பார்வையற்றவனை கூப்பிட்டு, துணிவோடு எழுந்து வாரும், இயேசு உன்னை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தன் மேலுடையை எறிந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இது ரொம்ப முக்கியங்க. 10வது அதிகாரம் 50வது வசனம். அந்த குருடன் தன்னுடைய மேலுடையை எறிந்து விட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். என்னங்க மேலுடையை எறிந்து விட்டு? அந்த உடை அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க இவன் பிச்சைக்காரன்னு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு கேவலமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் இப்படிப்பட்ட உடைகள் இருக்குதுங்க. நான் யார் தெரியுமா? ஆணவம், தலைக்கணம், பொறாமை, பாவம், இப்படி ஏராளமான உடைகளை நாம போட்டு நம்மை மறைத்து கொண்டு, நம்முடைய அசிங்கங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வாழ்கிற சாதாரண மக்கள் தாங்க நீங்களும் நானும். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு பக்கத்துல போறீங்க அப்படின்னா இதையெல்லாம் வீசி எறிந்து விட்டு செல்ல வேண்டும். உங்களுடைய பழைய வாழ்க்கைய, இவ்வளவு நாள் நான் குருடன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறான், இவ்வளவு நாள் நான் பிச்சைக்காரன் அப்படின்னு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன பண்றான்? அந்த குருடனுக்கான உடையை, அந்த பிச்சைக்காரனுக்குரிய உடையை தூக்கி வீசி எறிந்து விட்டு கடவுளுக்கு பக்கத்துல போறேன் அப்படின்ட்டு பக்கத்துல துள்ளி குதித்து ஓடுகிறான். பிரியமானவர்களே, அப்படி ஓடி போன உடனே இங்கே ஒரு நகைச்சுவை இருக்கும். இயேசு என்ன பண்ணுவாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கேட்பாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் நிக்கிறத பார்க்கும் போதே தெரியாதா? அவனுடைய பெயரெல்லாம் என்னவென்று சொல்லப்பட்டு இருக்கிற பொழுது அவனுடைய தேவை என்னவென்பது அவனுக்கு தெரியாதா? ஆம் பிரியமானவர்களே, இங்க என்ன தெரியுமாங்க? ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உரையாடல், அதுதான் ஜெபம். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம், வந்த உடனே என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் இல்ல, அங்க உரையாடல் நடக்கணும். இயேசு பேசுவார், இயேசு என்னிடம் கேட்பார், இயேசு எனக்குன்னு ஏதாவது சொல்லுவாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் காது கொடுத்து கேட்கணும். அதுதாங்க நடக்குது. பிரியமானவர்களே, அங்க இயேசு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு அதே கேள்வியை கேட்கிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அப்படி அந்த கேள்வியை கேட்கிற பொழுது நமக்கு தோணும், என்னப்பா நீங்க தான் இயேசு, உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? உங்களுக்கு தெரியாதா எதை கொடுக்க வேண்டும் என்று?
அப்படின்னு எண்ணம் தோண்டும். ஆனா சொல்லணும். ஏனென்றால் ஜெபம் என்பது உரையாடல். என்னுடைய இயேசுவுக்கு இது விருப்பம் இருக்கிறதா? என்னுடைய இயேசுவுக்கு இது பிடிக்குமா? என்னுடைய இயேசு இதை ஏற்றுக்கொள்வாரா, புரிந்து கொள்வாரா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டு அதை சொல்லணும். சொல்லுறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இயேசு அவரிடம், நீ போகலாம், நீ போகலாம், உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. இயேசு சொல்லல நான் வல்லமையான தேவன், நான் தந்தையிடமிருந்து நேரா இங்கதான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதனால உனக்கு நலம் தருகிறேன், சுகம் தருகிறேன் சொல்லவே இல்லை. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, குணமாக்கியது. ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. நான் அடிக்கடி யோசிப்பேன். இப்படிப்பட்ட ஏராளமான திருத்தலங்களுக்கு நிறைய மக்கள் போறாங்க, ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் போறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் சொல்றாங்க, நான் இந்த அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு இது நடந்துச்சு. அதுக்கு காரணம் ஏதோ மாதா டிவில இருந்து வர ஃபாதரோ இல்லை இங்க இருக்கிற பங்குசாமியார் வரம் கொடுக்கறாங்க, நலம் கொடுக்கறாங்க. இல்லைங்க, இவர் செய்கிறார், நற்கருணை ஆண்டவர் செய்கிறார். அதை விட இன்னும் சிறப்பாக உங்களுடைய நம்பிக்கை செய்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி போடுது, புரட்டி போடுது. அப்ப யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பல நேரங்கள்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்முடைய பக்தி முயற்சியை விட்டுருவோம். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு நாம செய்கிற அந்த நவநாள் பழக்க வழக்கங்களை எல்லாம் கடந்து விடுவோம், மறந்து விடுவோம். அப்புறம் எப்படிங்க எனக்கு கிடைக்கும்? நான் மறுபடியும் சொல்வேன், ஜெபம் என்பது உரையாடல். ஜெபம் என்பது உரையாடல். நீங்க கேட்பதனால மட்டுமே எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது அதுல கஷ்டம் வரும், இஷ்டம் வரும், தோல்வி வரும், வெற்றி வரும். கடைசியில கடவுளுடைய திருவுள்ளம், கடவுளுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களது நம்பிக்கை உங்களை சுகமாக்கும், உங்களை நலமாக்கும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்மை மீண்டுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த அற்புத தெய்வம், அதிசயம் செய்கிற தெய்வம் நமக்கு மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஏராளமான எண்ணங்களோடு, விருப்பங்களோடு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேளும் என்று சொல்லி இந்த பாடலோடு கூட இணைந்து நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நற்கருணை நாதருடைய அன்புக்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மை, நம்முடைய குடும்பங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம், முழுமையாக அர்ப்பணிப்போம். எழுந்து நின்று பாடவும். 127வது பாடல். எழுந்து நிற்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற தெய்வமே, எங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த திருத்தலத்துக்கு போனா, என்னுடைய நற்கருணை ஆண்டவரை சந்திச்சா எனக்கு
கிடைக்கும், நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களால எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த சகோதரிக்கு இது நடக்கணும், இந்த சகோதரனுக்கு இது கிடைக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே. உம்மால் கூடும் இயேசுவே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் இயேசுவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ அன்னைக்கு ஒரு மகனை பிணமா அந்த தாய் சுமந்து தூக்கிட்டு வராங்க. அந்த தாய் அருகாமையில கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா கண்ணீர் விடுறத பார்த்து, கதறுவதை பார்த்து, அழாதன்னு சொன்னீங்களே, மனமுருகி சொன்னீங்களே ஆண்டவரே, சுகம் தந்தீங்களே, அவரை மீண்டும் உயிர்க்க செய்தீங்களே, அதிசயம் செஞ்சீங்களே ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிக்கிறாங்கய்யா. உம்முடைய பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கிறாங்கய்யா. உம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்கய்யா. மனம் உருகுங்க ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, மனம் உருகுங்க ஆண்டவரே, மனம் உருகி அதிசயம் செய்யுங்க. அதிசயம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி ஆண்டவரே, அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோமா? என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்கள் உயர்த்தி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம்
உண்டாக்கும் ஆண்டவரே. சக்தி தருபவரே நன்றி. சமாதானம் தருபவரே நன்றி. எங்கள் உழைப்பதற்கு தேவையான சக்தியை தருபவரே நன்றி. எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே. எங்களுடைய நோய்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது தொல்லைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பணியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோமா எல்லோரும்? யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. கதறினே, நான் புலம்பினே, உம்மை தவிர யாரும் வரலையே. கதறினே, நான் புலம்பினே, உம்மை தவிர யாரும் வரலையே. என் இயேசுவே வாரும் ஐயா, 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 என் இயேசுவே வாரும் ஐயா. முழந்தால் படியிடுவோம். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிற்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்தினே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை
எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீ.